யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உலக வாழ்க்கையிலே மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று சொல்லி எல்லாரும் நம்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையிலையும் மரணத்துக்கு பின்புதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த நல்ல செய்தியை உலகமெங்கிலேயும் எடுத்து செல்வதற்கு ஆண்டவர் தம்முடைய சீசர்கள் கட்டளை கொடுத்தார். எஸ்எம்பிஎம் என்ற இந்த மிஷனரி இயக்கம் ஆண்டவரின் நற்செய்தியை பாரத தேசத்தில் 24 மாநிலங்களுக்கு சுமார் 167 மிஷனரிகள் கொண்ட குடும்பமாக நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். 210 ஆதிவாசி குழந்தைகள் விடுதிகளிலே தங்கியிருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேசம் இன்னும் திறந்திருக்கிறது. சுவிசேஷத்துக்கு மக்கள் பெருந்திரளாய் வாஞ்சை காட்டுகிற ஒரு காலம். நாம் வாழுகிற காலம் மிக கடைசி காலம். இன்றைய நம்முடைய இந்தியர்களுக்கு சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. ஏராளமான மக்கள் சிற்றின்பத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை சமாதானப்படுத்தி கொள்ள முடியும், சந்தோஷப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி பலவிதமான உபாய தந்திரங்களை தேடி ஏராளமானவர்கள் இன்டர்நெட்லேயும் ஆபாச காட்சிகளிலேயும் இரவும் பகலும் விழுந்து கிடக்கிற காலம். மதுபானம், போதை வஸ்துகள் என்று சொல்லி வேகமாக இளம் பிள்ளைகள் அடிமையை கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள். அருமையானவர்களே, யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று சொல்லி கூக்குரலிடுகிற ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் வாழுகிறார்கள். இப்படி கூக்குரலிடுகிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்கிறதை அறிவிக்கிற பணியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்தியாவின் எங்கேயாவது ஒரு பகுதிகளிலே ஞானஸ்நானம் நடக்கிறது. இதுவரையிலேயும் திருமுழுக்கு மூலமாக சுமார் 2710 பேர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக அறிக்கையிட்டிருக்கிறார்கள். சுமார் 365 கிராமங்களிலே இதுவரையிலேயும் சபைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, 16 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் சித்தமானால் 2 இடங்களிலே ராஜஸ்தான்லேயும் தமிழ்நாட்டிலேயும் ஆலய பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் 52 இடங்களிலே ஆலயங்கள் கட்டுமானம் செய்வதற்கு அஸ்திபாரம் போட்டு அருமையானவர்களே இடங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஸ்பான்சர்ஸ் பலர் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்தின் சார்பிலேயும் 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் என்று சொல்லி முன்வந்தில் என்றால் சிறப்பாக நாம் ஆலயம் கட்டி பெருந்திரளான மக்களை ஆராதிக்க வைக்க முடியும். கோயில் இல்லாத இடங்களிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். நம்முடைய நாட்டில் இன்னும் 4 லட்சம் கிராமங்களிலே ஆலயங்கள் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, ஆலயம் கட்ட பெருந்திரளாக இளம்பி வாருங்கள். அதோடு கூட மிஷனரிகளை இந்த நாட்களில் ஸ்பான்சர் செய்வதற்கு அநேகம் பேர் தேவை. ஏனென்றால் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு கதிர்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்தில் கதிர்கள் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டுகிற நாம் அனுப்புகிற அந்த ஆட்களுக்கு நாம் உதவித்தொகைகளை கொடுத்து நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை முழுமையாய் படிக்க வைக்கிறதற்கு 1200 ரூபாய், ஒரு பகுதி 600 ரூபாய். அதோடு கூட மிஷனரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் என்று வாங்குகிறோம். அதோடு கூட அருமையானவர்களே, நாம் விடுதி ஆலயங்கள் கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய், 150 சதுரடியில் ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் என்று தேவை. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அருமையானவர்களே, என்ஜிபிஎம் என்ற நிறுவனத்துக்கு நாம் 80G எக்ஸப்ஷன் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே விடுதி போன்ற காரியங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளுக்கு நீங்கள் 80G பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட ஒரு சேமிப்பு பெட்டி நாங்கள் ஆயத்தமாக வைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டி நம்முடைய வீடுகளில் நான் வைத்து நம்முடைய குடும்பத்தில் வெட்டிங் டே, திருமண நாட்கள், இன்னும் பிறந்த நாட்கள், பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்லும்போது, நல்ல வேலைகளை அமரும்போது கர்த்தருக்கென்று சொல்லி சிறப்பான காணிக்கைகள் எடுத்து வைக்கலாம். அதோடு கூட தொழில் முனைகிறவர்கள் தினந்தோறும் காலையில்
ஆண்டவரே உம்மை நம்பி இன்றைக்கு தொழிலை ஆரம்பிக்கிறேன் என்று ஜெபித்துவிட்டு ஒரு காணிக்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக செலுத்திவிட்டு தங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிக்கலாம். இரவில் கர்த்தாவே நீர் இன்றைக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாம் காணிக்கையை எடுத்து வைக்கலாம். கடந்த நாளில் ஒரு அண்ணன் என்னிடத்தில் அழைப்பு கொடுத்தார்கள். என்ற மகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார். நான் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். உடனடியாக வந்து காணிக்கையை பெற்று செல்லுங்கள் சொல்லி ஒரு வயதான பெரியம்மா என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, ஐயா என்னை பார்த்து ஜெபிக்க முடியுமா, நான் உங்களுடைய ஜெபத்தை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அந்த தாயாரின் விண்ணப்பத்திற்கு என்னுடைய இருதயம் பாரப்பட்டதனாலே அவர்களை சந்தித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து முடித்த உடனேயே ஆலயம் கட்டுவதற்கு என்று சொல்லி காணிக்கையில் எடுத்து கொடுத்தார்கள். எதிர்பார்க்கவில்லை. என் அன்புக்குரியவர்களை இப்படி தேவ ராஜ்யத்துக்காக தங்களுடைய கடைசி கால சேமிப்பை செலுத்தும்படி பலர் எழும்பி இருக்கிறார்கள். நீங்களும் எழும்பி வாருங்கள். ஆகவே இந்த மிஷினரி பணிகளுக்காக செபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவுகிற காணிக்கைகளை தயவுசெய்து அனுப்பி வையுங்கள். நீங்கள் அனுப்புகிற காணிக்கை முறையாக வரவு வைக்கப்பட்டு உங்களுக்கு ரசீது அனுப்பப்படும். அதோடு கூட அந்த காணிக்கை எந்த பர்பஸுக்காக செலவு செய்கிறோம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். என் அருமையானவர்களே, எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் திருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதோடு கூட சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ் கோட் SIPL 0000886, அக்கௌண்ட் நம்பர் 0886073000169. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9444775550, 9043867550. என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய பங்கு என்ன, உங்களுடைய பொருத்தனைகள் என்ன என்று சொல்லி தீர்மானம் செய்யுங்கள். அருமையானவர்களே, SMBM அலுவலக பணிக்கும் போதுமான ஆட்கள் எங்களுக்கு தேவை. அதோடு கூட ப்ரொமோஷனல் ஒர்க் பார்ப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு, திருநெல்வேலிக்கு, கோயம்புத்தூருக்கு, திருச்சிக்கு, அதோடு கூட மும்பை, பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு ப்ரொமோஷனல் செக்ரட்டரிஸ் தேவை. சபைகளை சந்தித்து, கிறிஸ்தவ குடும்பங்களை சந்தித்து ஊழிய ஆதரவு திரட்டுகிறவர்கள் தேவை. அருமையானவர்களே, ஊழியம் வளர்ந்து வருகிறது. பொருளாதாரத்தினாலே மிஷினரி பணிக்கு ஒரு தடை வரக்கூடாது. ஆகவே ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட வேவாரை என்றால் நீங்கள் ஒரு ஹானரரியாக, இல்லை என்றால் ஒரு முழு நேர பணியாளர்களாக வந்து இந்த ஊழியத்தில் ஈடுபடும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவன் தேவ சித்தத்தின்படி செய்து அவருக்கு பிரியமாக நடந்தால் அவன் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதை அனுபவ ரீதியாக கடந்த 40 ஆண்டு கால ஊழியங்களை அறிந்து இந்த மிஷினரி பணிகளை செய்கிறோம். ஆகவே ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் கணக்கு பார்க்காமல் கொடுக்கிறது என்பது, இல்லை என்றால் பிரதிபலம் வராமல் கொடுக்கிறது என்பது இன்றைய தலைப்பு. அது ஒரு விதத்தில் ரொம்ப கடினமான ஒரு காரியம். என்றாலும் அப்படி செய்ய முடியுமா, செய்தால் என்ன விளைவு அப்படிங்கிறத கொஞ்சம் வேதத்திலிருந்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் 8 17 வரைக்கும் நீ வாஸ்து பார்த்தா, சாரிபாத் என்கிற விதவினிடத்தில் எலியா என்ற தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். அவர் ஒரு விசுவாசி இல்லையா. அந்த அம்மா ஒரு சாதாரண ஒரு ஆள். ஆனால் தீர்க்கதரிசி அந்த அம்மாட்ட போய் கேட்குறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க. அந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு போகும்போதே சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் ரொட்டி தாங்கம்மான்னு சொல்லி. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நானும் என் மகனும் ரொட்டி சுட்டு சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம். ஏன்னா தேசம் முழுவதிலையும் பயங்கரமான பஞ்சம். என் அன்புக்குரியவர்களே, இந்த பஞ்சகால நேரத்தில் ஆண்டவர் அந்த விதையன் வீட்டுக்கு அனுப்புகிறார். முந்தானத்து வரையிலேயும் ஆண்டவர் ஒரு காகத்தின் மூலம் எலியாவுக்கு அப்பத்தையும் ரொட்டியும் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. ஒரு காகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டியோ இல்லை என்ற ஒரு வடையை கிடச்சா அதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும் இல்லையா, அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிவிடும். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படைந்த காங்க கொண்டு வந்து கொடுத்து, இப்போ ஒன்றுமே இல்லை, பஞ்சத்தில் சாக போகிற வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா பாருங்கள், கணக்கும் பார்க்கலை, அவங்க யோசித்தும் பார்க்கல, இதனால் எனக்கு பிரதிபலன் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆனால் ஒன்று பாருங்கள், கர்த்தர் என்கிட்ட கேட்குறாரு, தீர்க்கதரிசி என்கிட்ட கேட்குறாரு, நான் அவர் கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்புக்குரியவர்களை கொடுத்தார்கள். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுது, அந்த தேசத்தில் பஞ்சம் தீர் மட்டும் அருமையானவர்களே எண்ணெயும் குறையலை, மாவும் குறையலை. நான் கடந்த 40 ஆண்டு காலமாக மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறேன்.
ஃபண்ட் ரைசிங் மினிஸ்ட்ரியில் மாத்திரம் 35 வருஷம் ஒரே அமைப்பில் இருந்து நான் ஊழியத்தை செய்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நான் சவால் விட்டு சொல்லுவேன், உங்கள் குடும்பத்தில் கடன், உங்கள் வீட்டில் வறுமை, தொழில் நஷ்டம் இதெல்லாம் இருக்குதா? இதை தீர்றதுக்கு ஒரே வழி, நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீர்களோ, இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அருமையானவர், நீங்கள் வட்டி மட்டும் இன்றைக்கி 2000 ரூபா கட்டணும். உங்களுடைய முதலீடு, உங்களுடைய பிரின்சிபல் கடன் அதிகமாக இருக்கும் பார்த்துக்குங்க. அதுமாதிரி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் 100 ரூபா கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சுருங்க. மீதி 900 ரூபாயை மற்ற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுங்க. ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்கன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்காங்க. ஒரு அண்ணன் கந்து வட்டியில் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் தாங்க முடியல, குடும்பமே சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் என்கிட்ட அந்த தகவல் கிடையாது. அவங்கள கூப்பிட்டு சொன்னேன், அண்ணன், நீங்கள் பிரச்சனையிலேருந்து விடுதலை அடையணும்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் விசுவாசி, நீங்கள் தேவனாலே மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன், நீங்கள் துன்மார்க்கர் கிடையாது, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். நீங்கள் ஏன் இன்னொருக்கு முன்னாடி கையேந்து நிற்கணும்? நிற்கவே நிற்காதீங்க. ஆகவே இன்னொருத்தட்ட கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த அண்ணன் அதே மாதிரி ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள் அந்த அவங்க மகன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் வந்து ஃபோன் வருது, நீங்கள் உங்கள் மகனுக்கு இன்றைக்கி ஃபீஸ் கட்டலைன்னா மகனை நீங்கள் தயவுசெய்து நாளிலேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லி அன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க. ஆனால் இப்படி ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள நான் ஃபீஸ் கட்டணும், நான் என்ன செய்கிறது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இயேசு உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். எலியாவை போஷிக்கும்படி ஒரு விதவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், ஒரு காகத்தை கொண்டு போஷித்தது போல உங்களையும் போஷிப்பார், உங்களுக்கு நான் செபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அண்ணன் ஃபோன் பண்ணாங்க, அண்ணன், ஒரு கேட்ரிங் ஆர்டர் என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு வந்திருக்கு, நான் அந்த ஆர்டர் செய்கிறதுக்காக அட்வான்ஸ் பெற்றிருக்கிறேன், அந்த அட்வான்ஸ் பணத்தில் என் மகனுக்கு ஸ்கூலு கட்டுவதற்கான பணம் எனக்கு கட்டாயம் லாபமாக கிடைக்கும், நான் அதை கொண்டு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் அற்புதர் பார்த்துக்குங்க, அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அந்த நாள் தொடக்கம் அந்த அன்னை வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பித்தது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைத்தது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்குன்னு சொல்லி எதிர்பாராமல் பிரதிபலன் பாராமல் யார் யார் இப்படி கர்த்தருக்குன்னு சொல்லி செய்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் வெறுமையாக விடவே மாட்டார். இது என்னுடைய அனுபவம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கார். அந்த மீட்டிங்கில் 3 நாள் மீட்டிங். அருமையானவர்களே, இப்படியே அனுப்பினா என் ஜனங்க சோர்ந்து போயிடுவாங்களே, என் ஜனங்க மனம் உடைந்து போயிடுவாங்களோன்னு சொல்லி என் ஜனங்களுக்கு நான் பரிதவிக்கிறேன், என் ஜனங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி சீசரில் பார்த்து சொல்கிறாரு. உன்னை சீசர்கள், ஆண்டவரே, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், இன்னும் லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, நிறைய குழந்தைங்க இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு உணவு எங்கே ஆயத்தப்படுத்த, இதுக்கு பாத்திரமும் இல்லையே, என்ன செய்கிறது, நீங்கள் இப்போ சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கும்போது தான் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், உங்ககிட்ட என்ன இருக்குது? என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்ககிட்ட என்ன இருக்குது? நான் ஒரு வியாபாரியை சந்தித்தேன், நல்ல பெரிய அளவில் இருந்தாங்க. அவங்கள்கிட்ட கர்த்தருடைய ஊழியத்தை பற்றி சொல்லி, அண்ணே, இப்படிப்பட்ட ஊழியங்களை ஆதரிக்கும்படி தான் உங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் தாருங்கள் என்று சொல்லி கேட்டேன். அந்த அண்ணன் சொன்னாங்க, அண்ணே, சில ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போய் எல்லாவற்றையும் விற்று வெறும் 20,000 ரூபாய் பணம் தான் கையில் இருந்துச்சு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய கையில் கொடுத்துட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிடணும்னு சொல்லி தான் ஒரு முகாமுக்கு நான் போயிருந்தேன். அந்த பணத்தோடு அங்கே நின்று கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ கொண்டு வந்திருக்கிறதுல தசமபாகத்தை மட்டும் பெட்டியில் போடு. உடனே 2000 ரூபாய் எடுத்து காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு 18,000 ரூபாய் தான் முதலீடு, அதை வைத்தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவாய் பெருக பண்ணி இருக்கிறார், எனக்கு கடனே கிடையாதுன்னு சொன்னாங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் பிரதிபலன் பாராமல், அருமையானவர்களே, உங்களை பாதிக்கக்கூடிய அளவில் நாம் தீர்மானம் எடுக்கும்போது நம்ம ஆண்டவர் வெறுமையாக விடவே மாட்டார் பார்த்துக்குங்க. இந்த சின்ன பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு தான் கொடுத்து விட்டாங்க, அதை ஏசப்பா கேட்குறாருன்னு சொன்ன அந்த பையன் அப்படியே ஏசப்பா கையில் கொடுத்துட்டான் பார்த்துக்குங்க. நடந்தது என்ன, 5000 பேர் அங்கே இருந்தவங்க சாப்பிட்டாங்க, பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட்டாங்க, மீதும் 12 குடம் நிறைய எடுக்கப்பட்டது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்காக நாங்கள் எங்கே பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக கேட்கவில்லை. அருமையானவர்களே, ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறோமோ அதை ஆண்டவர் அப்படியே திரும்ப தருவார். போன வாரம் ஃபுல்லாக திரிபுராவில் இருந்தேன். என் அன்புக்குரியவர்கள், ஏராளமான குழந்தைகள்
நிறைய பேருக்கு அம்மா அப்பா கிடையாது. அருமையானவர்கள், அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும். அது மாத்திரம் இல்லை, அங்கே கரண்ட் ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சுன்னா 5 மணி நேரம் தொடர்ந்து கரண்ட் கிடையாது. ஆகவே அங்கே ஒரு ஜென்ரேட்டர் உடனே தேவை. ஆண்டவரே, எப்படி இந்த தேவைகளை சந்திக்க போகிறீர் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவை நிறைந்த பெரிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹரியானாவில் அருமையானவர்களே, பேரண்ட்ஸே பிச்சை எடுக்கிறதுக்காக பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. பேரண்ட்ஸே கஞ்சா அடிக்கிறதுக்கும் பிட்பாக் அடிக்கிறதுக்கும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னால் அந்த குழந்தைங்க சுமார் 36 குழந்தைங்க ஆண்டுடைய வசனத்தை மனப்பாடமாக அறிக்கை எடுக்கிறார்கள். இப்படி அறிக்கை எடுக்கிற இந்த பிள்ளைகளை இனி பிச்சை எடுக்க அனுப்பக்கூடாது என்று சொல்லி இந்த குழந்தைகள் கேட்டால் நான் பிச்சை எடுக்க போக மாட்டேன், நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் மட்டும் வாங்குன்னு சொல்லி 30 பிள்ளைகளை தெரிந்தெடுத்து அவர்களை நம்முடைய விடுதியில தங்க வைத்து இன்றைக்கு பள்ளிக்கூடம் அனுப்பி உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்கள், இப்படி பெரிய தேவைகள், ஏராளமான காரியங்கள். இன்றைக்கு காலையில் நேபாளில் இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அன்னை, எங்களுடைய விடுதி கட்டிடங்கள் அடித்த காற்றுல தூக்கிட்டு போயிடுச்சு, சமையல் கூடாரம் தூக்கிட்டு போயிடுச்சு, வாட்டர் டேங்க் தண்ணியில் அந்த காற்றுல விழுந்து நசுங்கி போயிடுச்சு, இவ்வளோ பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் செய்யுங்கள் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, தேவை நிறைந்த பெரிய நாட்டில் வாழும்போது எப்படி ஆடம்பரமாக வாழ முடியும், எப்படி லக்ஸூரியாக செலவு பண்ண முடியும், எப்படி தேவையில்லாத காரியங்களுக்காக இந்த வாழ்க்கையை வீணாக்க முடியும் என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, அருமையான ஆண்டவர் பிலிப்பியர் எழுது நிருபத்தில் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பவுல் எழுதும்போது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நான் நம்மையே யோசிக்கிறோமே தவிர மற்றவர்களை என்று யோசிக்கிறோம். பாருங்கள், யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்களோடு தான் இருந்தான். ஆனால் யோபு 42:10 எழுதியிருக்கு, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய கண்ணீர் மாற்றப்பட வேண்டும் என்றால், இப்படி தேவையுள்ளவர்களை குறித்து உங்களுடைய தீர்மானம் என்ன, உங்களுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். சங்கீதம் 112:9 எழுதியிருக்கிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றும் நிலை நிற்கும் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு பிஸ்னஸ்மேன் சென்னையில் இருக்காங்க. அருமையானவர்களே, அவங்கக்கிட்ட போய் யார் என்ன உதவி கேட்டாலும் சரி, ஏமாத்துறவங்க, பொய் சொல்கிறவங்க, புரட்டுறவங்க யாராக இருந்தாலும் சரி, உதவி கேட்டு கையேந்திட்டா வெறுங்கையோடு அனுப்பவே மாட்டாங்க. நான் அண்ணன்ட்ட வச்சு கேட்டேன், அண்ணே, இப்படி எடுத்து கொடுக்குறவங்க உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு சொல்லி. அவங்க சொல்லுவாங்க, தம்பி, ஒன்றும் இல்லாமல் தான் அந்த உலகத்துக்கு வந்தோம், ஒன்றும் இல்லாமல் தான் நம்ம போக போகிறோங்கிறது எனக்கு தெரியும். பார்த்துக்க, ஆனால் தான் சம்பாதிக்கிறதுல ஆண்டவருக்கு இன்னும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ நம்ம கொடுப்போம்னு சொல்லி தான் நம்பி வர்றாங்க. ஆண்டவரும் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி தானே நம்மகிட்ட கொடுக்குறாரு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றும் நிலைத்து நிற்கும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஓசோலோ மேரி என்ற ஒரு கற்பியன பெண், அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப துன்பம். அம்மா அப்பாவை சின்ன வயசில் இழந்துட்டாங்க, படிக்க போகிறதுக்கு வழி கிடையாது. அருமையானவர் எப்படியோ கஷ்டப்பட்டு 6ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தாங்க. பார்த்துக்குங்க, அதுக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆகவே என்ன பண்ணுறோன்னு சொல்லி ஒரு வீட்டு வேலைக்கு போகிறாங்க. வீட்டு வேலைக்கு போகும்போது தான் இந்த சொசைட்டியில் என்னை போல இருக்கிற குழந்தைகள் படிக்க வேண்டுமே, என்னை போல இருக்கிற குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டுமே, அவர்களுக்கு நான் ஏதாயிலும் செய்ய வேண்டும். என் அன்புக்குரிய அந்த மக கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. வீடு வீடாக பாத்திரம் கழுவி, வீடுகளில் வேலை செய்து, மூலை முடுக்குகளிலே தங்கி தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் கர்த்தருக்கென்று சொல்லி காத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணங்களை சேர்த்து வைக்கிறார்கள். 1995 அமெரிக்க தேசத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் மிசிசிப்பி என்கிற அந்த யூனிவர்சிட்டி அலுவலகத்தை சென்று சுமார் $15,000 பணத்தை கொண்டு வந்த அந்த அம்மா கொடுக்குறாங்க. 60 ஆண்டு கால சேமிப்பு. எப்படி ஒரு 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 வாசலை தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அதை தன் முடியினாலே கழுவி முத்தமிட்டு தன்னுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்களோ, இந்த அம்மா அந்த காசெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்களாம், ஐயா, நம்ம கல்லூரியில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி யார் அப்ளை பண்ணாலும் இந்த பணத்தை வைத்து
அந்த குழந்தைகளை படிக்க வையுங்கள், அவர்களுக்கு படிப்பை மறுக்காதிருங்கள் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேருடைய தியாகத்தினால தானே நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மேலை நாட்டிலிருந்து வந்து நமக்கு கல்வி கொடுக்கலன்னா நம்ம எல்லாரும் இன்னைக்கு கோமணம் வச்சுட்டு தானே இருப்போம். யோசித்து பாருங்க. சீகன் பால்கு என்ற மிஷினரி நம்ம நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் படித்தா மாத்திரம்தான் ஒவ்வொரு தமிழ வீடும் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பெண் மகளை தேவதைக்கென்று கொடுத்து விடுவார்கள். அவங்க விபச்சாரியாக அந்த பிள்ளையை பயன்படுத்துவாங்க. விபச்சாரியாகவா ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் பிள்ளையை கொடுத்தாரு? அவரை போல மகிமையாக வாழ்வதற்கு தேவ சாயலாக ஒவ்வொரு குழந்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சீகன் பால்கு ஆதங்கப்பட்டு வேதனையோடு இந்த குழந்தைகளுக்கென்று பள்ளிக்கூடம் ஆரம்பித்ததுனால அவரை பிடிச்சி ஜெயிலில் வச்சாங்களே. யோசித்து பாருங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எத்தனை பேர் கைமாறு பாராதபடி நமக்கு செய்ததுடைய விளைவுதான் எவ்வளோ ஆசீர்வாதம். யோவான் 3:16 எழுதியிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவையே நமக்காக அனுப்பி நம்மையில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். பிதாவாகிய தேவனுக்கு இருந்தது ஒரே குமாரன், அந்த ஒரே குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த தாயார் பெற்றெடுத்த 8 பிள்ளைகள், 8 பிள்ளைகளும் மிஷினரியாக போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா எனக்கு ஆண்டவர் 8 பிள்ளைகளும் நிறுத்திட்டாரு, இன்னும் கூடுதல் பிள்ளைகளை தந்திருந்தா அந்த பிள்ளைகளையும் நான் கர்த்தருக்குன்னு சொல்லி வேலை செய்வதற்கு அனுப்பியிருப்பேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஒன்றும் கொண்டும் வரல, ஒன்றும் கொண்டு போகல. ஆண்டவருக்காக கொடுக்கறது எதுவோ செய்கிறது எதுவோ அது மாத்திரம்தான் நிலைச்சி நிற்கும்னு எனக்கு தெரியும். என் அன்பானவர்களே, 1 யோவான் 3:16 எழுதியிருக்கு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறு அன்பு ஒன்றுமே இல்லைன்றத அங்கே யோவான் அப்போஸ்தலர் எழுதுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் எதை அபியாசப்படுத்துகிறோம், என்ன கடைபிடிக்கிறோன்னு யோசித்து பாருங்க. நிறைய நேரங்களில் 1 ரூபா கொடுத்துட்டா அந்த 1 ரூபாய்க்கும் நம்ம ஒரு கட்டு கீரை வாங்கிடலாமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? யோசித்து பாருங்க. 1 ரூபாயை கொடுக்கறதுனால ஆண்டவர் 100 ரூபாயை திரும்ப தருவார். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் கிடந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, வா உன்னும் முதலாளி ஆக்குறேன்னு சொல்லி. அவன் சொல்கிறான், முதலாளி நீங்கள் அப்படிலாம் ஆக்குற அளவுக்கு நான் தகுதி கிடையாது, அதனால் ஏதோ எனக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு கிடப்பேன்னு சொல்லி, வாப்பா உனக்கு ஒரு வழியை சொல்கிறேன்னு சொல்லி. அன்பானவர்களே, அவனுக்குன்னு சொல்லி ஒரு தொழிலை ஆரம்பித்து கொடுக்குறாரு. அந்த தொழிலில் கொஞ்சம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ 100 ரூபா சம்பாதிச்சிட்டா 90 ரூபான்னு வச்சுக்க, 10 ரூபா எனக்கு. அவன் சொல்கிறான், முதலாளி எல்லாத்தையும் நீங்களே வச்சுங்க, எனக்கு சாப்பாடு போடுறீங்களே அதே பெரிய காருன்னு சொல்லி. அருமையானவர்களை, இப்படி 10 ரூபா கொடுத்துட்டு இருந்தவன் தொழில் வளருது. காலப்போக்கில் டெய்லி 1000 ரூபா கொடுக்க வேண்டியாச்சு. இந்த ஆள் சும்மா உட்காந்துருக்கான், இந்த ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு நினச்சி அதையும் கொடுக்குற நிறுத்திட்டான். பார்த்துக்க, நடந்தது என்ன? எல்லாம் இழந்து விட்டான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை நம்பி தருகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுங்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, உன்னுடைய சொந்த இனம், உன்னுடைய அப்பா வீடு, உன் சொந்த பூமி எல்லாவற்றையும் விட்டு எனக்காக புறப்பட்டு வா, கைமாறு பாராமல் போகிற இடம் என்னன்னு தெரியாமல் புறப்பட்டு போனார். கர்த்தர் அவரை சீமான் ஆக்கினார்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக செய்கிற காரியம் யோசித்து பாருங்க. தமிழ்நாட்டில் அருள்ராஜன் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் கிட்னி ஃபெயிலியர். பார்த்துக்குங்க. ஒரு முறை அவரை சந்திக்கும் போது சொன்னாங்க, தம்பி நிறைய மீட்டிங்ஸ்க்காக கேட்குறாங்க, நானும் கேட்குற மீட்டிங்லாம் நேட் கொடுத்துருவேன். நான் சொன்னானே சரீரத்தில் பலவீனம் இருக்குன்னு சொன்னாங்க, நான் என்னைக்கு பிரசங்கம் பண்ண நிறுத்துறேனோ அன்னைக்கு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் கர்த்தருக்குன்னு சொல்லி செய்கிறதுனால, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனால ஆண்டவர் தீர்க்க ஆயுசை தர்றாரு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அருமையானவர்களே, ராக்ஃபெல்லர் 46 வயசில் செத்து போயிடுவார்னு சொன்னாங்க. இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார், நன்மை செய்வதற்கு தீர்மானம் பண்ணினார், இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ண ஒப்பு கொடுத்தார். 96 வயசில் தான் அவர் மரித்தார். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. ஆகவே கர்த்தருக்காக நம்ம செய்கிற காரியம் எதுவும் அது நிலைத்து இருக்கும். அருமையானவர் 2 கொரிந்தியர் 8:2 எழுதியிருக்குது, கொரிந்து சபை. அருமையானவர்களே, அந்த சபை மக்கள்
தங்களுடைய கொடிய தரித்திரத்தில் கர்த்தருக்குன்னு சொல்லி உற்சாகமாக கொடுத்தார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் கடன், போராட்டம், கண்ணீர்னு சொல்லி நீ அவஸ்தைப்பட்டீங்கன்னா வெளியே வர்றதுக்கு ஒரே வேலை கர்த்தருக்கு என்ன செய்யலாங்கிற யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, நம்முடைய கடன்கள், நம்முடைய போராட்டங்கள் மாற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு என்று சொல்லி தசமபாகம் எடுத்து வைத்து ஆண்டுடைய ஊழியத்தை தாங்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கும் பாளையங்கோட்டையில் சாரா டக்கர் என்கிற ஒரு பெரிய கல்லூரி இருக்கிற பலருக்கு தெரியும். அந்த கல்லூரிக்கு பின்னால் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸே அடங்கி இருக்கு. அருமையானவர்களே, டோனாவூர் ஏமி கார்மிக் அம்மையார் அருமையான லண்டனில் போய் அழுகிறாங்க. திருநெல்வேலியில் பெண் குழந்தைகள் விபச்சாரிகளாக ஆற்றப்படுகிறார்கள். இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு கல்லூரி வேணும்னு சொன்ன உடனே அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மகள் பின்னால் அவங்களுக்கு கால் கிடையாது. அம்மா, அந்த கல்லூரியை நான் கட்டி தருகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வீட்டுக்கு வர்றாங்க. அம்மாட்ட பேசுகிறாங்க, அப்பா எனக்கு நீங்கள் தர வேண்டிய சொத்து அப்படியெல்லாம் கேட்டு வாங்கி, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கேட்டு வாங்கி, தன்னால் ஏன்றதை சேமித்து ஏமி கார்மிக் அம்மையார்களை கொடுத்து, அம்மா போய் அந்த கல்லூரியை கட்டி வையுங்கள். திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு கால் கிடையாது, வரல. ஆனால் அவங்க பேர் இன்னைக்கு திருநெல்வேலியில் சாரா டக்கர், அவங்க அப்பா பேர் டக்கர் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அநேகருடைய தியாகத்தில் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தருக்குன்னு சொல்லி என்ன செய்ய போகிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த உடை, உயர்ந்த அந்தஸ்து எல்லாமே கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற அனுபவியங்கள், எந்த ஒரு தவறும் கிடையாது பார்த்துக்குங்க. அந்த ஐஸ்வர்யவான் ஆமாம் நிறையா வச்சுருந்தாரு, நல்லா சாப்பிட்டார் பார்த்துக்குங்க. அவர் ஆத்மா பார்த்து சொல்கிறார், என் ஆத்மாவே நீ அநேக ஆண்டு காலம் சாப்பிட்டு புஸ்தியாக இருந்து திருப்தியாரு சந்தோஷப்படும் சொல்லி சொன்னாருன்னு சொல்லி லூக்கா 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவனை பார்த்து சொன்னார், மகனே மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமையானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருக்காகவும் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, கடந்த நாளில் ஒரு டெத் பார்த்துக்குங்க. எதிர்பாராத டெத். எல்லா டெத்தும் அப்படி தான் இருக்கும். ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தவர் காலையில் வெறும் பாடி பார்த்துக்குங்க. இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஆகவே அன்பானவர்களே, இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற காலங்களில் தான் நன்மை செய்ய முடியும். அந்த ஐஸ்வர்யவான் அவன் வீட்டு வாசலில் ஒரு லாசரு உடல் முழுவதும் புண்கள்னால அழுகி இருக்கிறது. அருமையானோடைய நாய்கள் அவனுடைய புண்களை நக்கிட்டுன்னு எழுதியிருக்கு. டெய்லி அவர் சாப்பிட்டுட்டு கைகளை துடைக்கிறதுக்குன்னு ஒரு ரொட்டி வச்சுருப்பார். அந்த ரொட்டியை தூக்கி அந்த லாசர் முன்னாடி போடுவார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் சாப்பாடை கொடுக்குறவருக்கு மனசும் கிடையாது. அவருடைய கையை துடைச்சி போடுற அந்த ரொட்டியை எடுத்து அந்த லாசரை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான். பார்த்துக்கு ஒரு நாள் செத்தான்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. ஐஸ்வர்யமான செத்தான்னு எழுதியிருக்கு. அடக்க ஆராதனை லாசருக்கு நடத்தினாங்கன்னு பைபிளில் எழுதப்படவே இல்லை. ஆனால் நடந்ததை பாருங்கள். அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில், அந்த கொடிய தரித்திரன் ஆபிரகாமின் மடியில் அந்த கொடிய ஐஸ்வர்யவான் அந்த நரகத்திலேருந்து கூப்பிட்றாரு, ஒரு சொட்டு தண்ணீராக தாங்க, நான் வேதனைப்படுறேன்னு. பரலோகத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, நீ இந்த பூமியில் இருக்கும்போது உன் செல்வத்தெல்லாம் நீயே அனுபவிச்சப்பா, அதை நினச்சிக்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிறவைகளை கர்த்தருக்காக கணக்கு பாராமல், கைமாறு பாராமல் நல்ல ஊழியங்களை பார்த்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததிக்கு 1000 ஆண்டு காலத்தை திரும்ப தருவார். கடந்த காலத்தில் ஒரு அம்மா ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு காணி கொடுத்து அந்த ஆலயம் கட்டுறதுக்காக பிரதிஷ்டைக்காக அந்த ஸ்டோனில் பேர் போட போகும்போது அவங்க பேரை எழுதுங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, அவங்க மகன் பேரன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சந்ததி சங்கீதம் 22:30 எழுதியிருக்கு, ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும், அந்த சந்ததி தலைமுறை தோறும் அது தேவனின் சந்ததி என்று சொல்லப்படும். அவ்விதத்தில் உங்கள் சந்ததி வாழ உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோட தொடர்ந்து பேசும். ஆண்டவரே, பலர் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வதென்று சில தீர்மானிக்க முடியாதபடி கலங்கி கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இன்றைக்கி நல்ல தீர்மானங்களை எடுக்கும்படி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமைகளை மாற்றுவீராக, போராட்டங்களை மாற்றுவீராக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, பலரினுடைய சந்ததி எப்படியாயிலும் பரலோகம் வரணும்னு சொல்லி கண்ணீரோட ஜெபம் பண்ணுறாங்க. சங்கீதம் 22:30 வாசிக்கிறபடி ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும், அந்த சந்ததி தலைமுறை தோறும்
அது தேவனின் சந்ததி என்று சொல்லப்படும் என்ற வேதத்தில் வாசிக்கிறபடி தேவ சந்ததியை வாழும்படி பிதாக்களின் தேவனை அனுக்கிரகம் செய்யும்படி செபிக்கிறேன். இந்த நாள் காலையில் கைமாறு பாராதபடி கர்த்தருக்காய் தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?